வெல்கம் பேக் டு மை சேனல் கட்டவண்டி விலாக். லிஃப்ட் கேட்டே நம்ம சென்ட் டேவிட் கோட்டைக்கு இப்போ வந்தாச்சு. சென்ட் டேவிட் கோட்டை கரெக்டாக எங்கே இருக்குனாக்கா கடலூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஊர் தேவனாம்பட்டினம். அந்த தேவனாம்பட்டினத்தில் தான் இந்த சென்ட் டேவிட் கோட்டை இருக்குது. கோட்டை உள்ளே போயிட்டு கோட்டை இப்போ எப்படி இருக்குது, எந்த நிலைமையில் இருக்குது என்னென்னு நம்ம கோட்டை உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சென்ட் டேவிட் கோட்டைக்குள்ளே நம்ம போக போகிறோம். வாங்க எப்படி இருக்கா என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். உள்ள இதெல்லாம் உடச்சி போட்ட போல இருக்கு. அந்த காலத்து கதவு இதெல்லாம் கீழெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. கடலூர் மாவட்ட நிர்வாகம் எதுவும் இதில் நடவடிக்கை எடுக்க போல. கரண்ட் லைட்லாம் எரியுது. அப்படியே மேலே ரூஃபை பாருங்களேன். அந்த காலத்தில் மர சட்டத்தை வச்சு அப்புறம் சுண்ணாம்பு அதெல்லாம் வச்சு மேலே விட்டுவாங்க போல். சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோட்டை அது. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, பயமாக இருக்க போல் இருக்குது. இது சரியாக பராமரிக்கலன்னு நினைக்கிறேன். பராமரிக்கல நினைக்கல, உண்மை தான். எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து அந்த போட்டு போகிற இடம்லாம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. வெள்ளைக்காரெலாம் இப்படி தான் போய் நின்று ரசிச்சுட்டு இருப்பான் போல். அப்பா சூப்பராக இருக்கும். அந்த வியூவை பாருங்களேன், செம அழகாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன். பக்கத்தில் கெடிலாறு. இந்த கெடிலாறு இருக்குல்ல, இது கரெக்டாக தேவனாம்பட்டினம் கடலில் கலக்கும். வானிகை செய்கிறதுக்கு ஈஸியாக இதை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்தில் தூணெல்லாம் இவ்வளோ சைஸ் கட்டிருக்காங்க பாருங்களா. ஃபுல்லாக சுண்ணாம்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாம் மேலெல்லாம் அப்படியே வீணாகி போய் நிற்கிது. அப்படியே இங்கே பாருங்களேன், எல்லாம் சேதம் ஆகிடுச்சு. எப்போயே கட்டணம் இல்லை, எங்கள் பார்த்தாலும் உடச்சிட்ருக்காங்க. செங்கல்லாம் பாருங்களேன், சின்ன சின்ன செங்கல் வச்சு கட்டிருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ண போல் இருக்குது. எப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணாங்கனாக்கா நான் உள்ளே சொல்கிறேன் வீடியோவில். பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது நமக்கு. எல்லாமே உடஞ்சி போய் கிடக்கு பாருங்களேன். மேலே இதெல்லாம் இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ண போல் இருக்குது. இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஒரு 100 வருஷம் அது போல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு வரைக்கும் வந்திருக்கு பாருங்களேன். ஐயோ பாருங்கள், பசங்க 4 பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். செவத்தெல்லாம் என்னென்ன போட்டு கிறுக்கி வச்சுருக்காங்கங்க, வீணாக்கி வச்சுருக்காங்க கோட்டையை. நிறைய ரூம்ஸ்லாம் நிறையா இருக்குது. கதை தொண்டு ரூம் உள்ளே போய் பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. அங்கே உள்ளே போனால் வெறும் வௌவால் தான், நிறையா வௌவால் இருந்தது பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. கிபி 1600 வாக்கில் நாயக்கர் மன்னர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த கல்லூருக்கு சுற்றி இருக்கிற பகுதியில் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அப்போது டச்சுக்காரர்கள் வணிகம் செய்கிறதுக்காக வராங்க. தேவனாம்பட்டினத்தில் இறங்குறாங்க. இறங்கினோடனே வணிகம் செய்யணும்ல, ஒரு இடம் இருந்தால் பரவாயில்ல, ஒரு கோட்டை போல் கட்டிக்கலாம் அப்படின்னு டச்சுக்காரன் நினைக்கிறாங்க. நினச்சோடனே இது யாரு கீழே ஆட்சி கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தா நாயக்கர்கள் ஆட்சி கீழே இருந்தது. ஸோ செஞ்சி அப்போ செஞ்சி ஆண்ட கிருஷ்ணப்ப தேவராயர்கிட்ட போயிட்டு அந்த நாயக்கர்கிட்ட போய்ட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஐயா நாங்கள் ஒரு கோட்டை போல் கட்டிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க கட்டிக்கிங்கிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு, ஸோ அந்த காலத்து அமௌண்ட் சொல்கிறேன் நான், வாங்கிட்டு கோட்டை கட்ட அனுமதி கொடுக்குறாங்க. எக்ஸாக்டாக 1608 வருஷம் இந்த கோட்டையை கட்டுறாங்க. யார் கட்டுறாங்கன்னா டச்சுக்காரர்கள் தான் கட்டுறாங்க. கட்டிட்டா இவங்க அதிக டைம் இல்லைங்க. 1614லாம் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, இவங்க வேறு இடத்துக்கு பழையாறு அது போல் இடத்துக்கு போயிட்டாங்க. போகிற போக்கில் மீதம் இருக்குது கதையை சொல்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையும் வீணாக்கி வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் எல்லாம் வீணாகி போய் கிடக்கு. பராமரிச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது. இந்த சென்ட் டேவிட் கோட்டை பார்த்தீங்கன்னாக்கா, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்குல்ல சென்னையில், அதுக்கு முன்னாடி கட்டப்பட்டதுங்க. அது எப்படி இருப்பாங்களா, இப்போ இடையில செவரு வச்சுருக்காங்க போல். அது இந்த பாருங்கள், இந்த பழைய செங்கல்லாம் இருக்குல்ல, இதுதான் பழைய காலத்து செங்கல். அதாவது 1600 சொச்சத்தில் கட்டப்பட்டது. அந்த செங்கல் இதாங்க. அப்பா எவ்வளோ பெருசாக இருக்கும். எல்லாம் உடச்சிட்டு கிடக்கு. இங்கே பார்த்தாலும் உடச்சி வச்சுருக்காங்க. 1677 செஞ்சிக்கோட்டை சிவாஜி மன்னன் கைப்பற்றாரு. கைப்பற்றினோடனே இந்த கோட்டையும் மராட்டியர் கீழே வருது. ஸோ அப்படியே காலங்கள் ஓடிட்டே இருக்குங்க. ஓடும்போது
1690 வருஷம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மராட்டிய மன்னனாக ராஜாராமன்ட்ட வந்து கேட்குறாங்க. கேட்டவுடனே இந்த ராஜாராமன் என்ன பண்ணுறாருன்னா 1690 வருஷம் ஜூலை 15ஆம் நாள் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கரையை எழுதி கொடுக்குறாரு ஆங்கிலேயர்கிட்ட. என்ன கரையை எழுதுறாரு பாருங்களா, சூரியன் சந்திரன் உள்ள வரைக்கும் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இந்த கோட்டையை ஆட்சி செஞ்சுக்கலாம், அதுக்காக வந்து பணமாக வேலை கேட்குறப்பாங்க 40,000 சக்கரங்கள். அப்போ சக்கரம்னா பணம்னு நினைக்கிறேன். வாங்கிக்கிட்டாரு. வாங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா கரையை எழுதி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர் என்ன விஷயம் சொல்லலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு 10க்கு அதிகமாக நிறையா வந்து சுரங்கப்பாதைலாம் இருக்குது. இதை நான் பார்த்தேன். நான் சுரங்கப்பாதை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கேன். இல்லை ஒரு சுரங்கப்பாதை போகிற போல் இருக்குது. பாருங்க உள்ளே போகிறேன். பார்க்குறதுக்கே பயமாக இருந்தது. இந்த சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில், கடலூர் ஓட்டு, செஞ்சி கோட்டை அது வரைக்கும்லாம் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே சுரங்கப்பாதையில் வெறும் வவ்வால் தான் இருந்தது. பயம், செம பயம் எனக்கு சுரங்கப்பாதை உள்ளே போகும்போது. பாருங்களாம் பறக்குது, வெறும் வவ்வால் பறக்குது. பயமாக இருந்தது, பேய் வீடு போல். அப்புறங்க தாராளமாக ஒரு ஆள் வந்து உள்ளே வந்துட்டு வெளில போகலாம். உள்ளே போக போக எல்லாம் மண்டி போய் கிடக்கும் போல். இன்னும் நிறையா சுரங்கப்பாதை இதில் இருக்குது. கோட்டை ரொம்ப ரொம்ப பழசாகிடுச்சு. பழசாகாமல் என்ன பண்ணும், 1608 கட்டப்பட்ட கோட்டையில். சரி, நான் சொல்ல மாட்டேன் பாருங்கள் இந்த விஷயத்த. இவர் வந்து ராஜாராமன் வந்து என்ன பண்ணார்னா ஆங்கிலேயர்கிட்ட, நீங்கள் வந்துட்டு துப்பாக்கியால் எடுத்து சுடும்போது குண்டு எது வரைக்கும் போய் சேருதோ அது வரைக்கும் வந்து உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு துப்பாக்கியால் சுட சொல்லி, அது வரைக்கும் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாராம் மராட்டிய மன்னர் வந்து சொன்னார். அது இல்லாமல் யாராச்சும் மன்னர்கள் யாராச்சும் வந்தாலும், யாராச்சும் படையெடுத்து வந்தாலும் அங்கே நாங்கள் பொறுப்பு, அதை வந்து நாங்கள் வந்து சரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். இங்கே பாருங்களேன், அந்த காலத்தில் யூஸ் பண்ண அடுப்பு, கிச்சனு தான் பாருங்களேன் எப்படி இருப்பாங்களா அடுப்பு பாருங்கள். இது உழுந்து கிடக்குது மேலே. பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கிச்சனை நம்ம வந்துட்டு மேலே வைப்போம்ல, ஸ்லாப்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த கோட்டை வந்து 1693, 1695, 1702, 1725, 1740, 1745 இந்த வருஷத்துலாம் வந்து என்ன பண்ணாங்க, இந்த கோட்டை வந்து விரிவுபடுத்தி வந்து கட்டியிருக்காங்க. எல்லாம் உடச்சிட்டு கிடக்கு பாருங்கள். எப்படி இருப்பாருங்களா, விரிவுபடுத்தி கட்டியிருக்காங்க போல். எப்படி உடச்சிட்டு இருக்கு பாருங்கள். இந்த கோட்டைக்கு வந்து சென்ட் டேவிட் கோட்டை அப்படின்னு யார் திரும்ப பேர் வச்சது? இந்த கோட்டைக்கு வந்து சென்ட் டேவிட் கோட்டைன்னு சொல்லிட்டு எலிகுஹே அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஆளுநர் இருந்தார். அவர் வந்து இந்த கோட்டைக்கு வந்து புனித டேவிட் கோட்டை அப்படின்னு அவர் தான் வந்து பேர் வச்சார். சென்னையில் வந்து ராபர்ட் கிளைவ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ராபர்ட் கிளைவ் கூட ஒரு பிரச்சனையில் வந்து இங்கே தான் வந்து இருந்தார். இங்கேருந்து கொஞ்சம் ஆட்சி செஞ்சார் அப்படின்னு விஷயங்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் ராபர்ட் கிளைவ் இருக்கும்போது பாண்டிச்சேரி கவர்னர் வந்து டீப்ளோ வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. டீப்ளோவுக்கு ஒரு கண் இந்த கோட்டை மேலே. ஸோ அடிக்கடி போர் செஞ்சுட்டே இருந்தார் இந்த கோட்டை மேலே. கோட்டை மேலே போர் செஞ்சும்போது 1746 to 1752 வரைக்கும் இதே வேலையாக தான் இருந்திருக்காரு பாண்டிச்சேரி ஆளுநர் டியூப்ளே. போர் நிறைய செஞ்சதுனால இந்த கோட்டை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் 1785 வந்து ராபர்ட் கிளைவ் வந்து இந்த கோட்டையை வந்து புதுப்பிக்கிறாரு. நிறையா வரலாறு இருக்குங்க. கோட்டை எப்படி இருப்பாருங்களா, அப்பா ஒவ்வொரு தூணும் அவ்வளோ பெருசாக இருக்குங்க. இந்த கோட்டையை சுற்றி பார்த்துட்டோம் ஓரளவு. எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இங்கே இன்னும் பார்த்தா அவ்வளோ வியூவாக சூப்பராக தெரியுது. நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது கோட்டைக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டு இருந்ததில்ல, அந்த கல்வெட்டில் என்ன செய்தி சொல்கிறாங்க பாருங்கள். கிபி 1746 1752 வரைக்கும் பிரான்ஸ்காரர்கள் வந்து இந்த கோட்டை மீது போர் தொடுத்தாங்க. அதனால் இந்த கோட்டை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் 1785 வருஷம் வந்து இது வந்து புனரமைக்கப்பட்டதாக தான் புதுப்பித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புதுசாக அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.